அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இரண்டு முக்கியமான செய்திகள் இருக்குது நண்பர்களே. முதலாவதாக நாம் பார்க்குற செய்தி என்ன அப்படின்னா, சீனாவை பற்றியது. சீனா இந்தியாவை நேரடியாகவே இன்றைக்கு மிரட்டி இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். ஆனால் அந்த மிரட்டலையெல்லாம் இப்படிக்கா அப்படி தட்டி விட்டுருச்சு இந்தியா. அப்படி ஊது தள்ளிட்டு நாங்கள் எங்கள் பாதையில் தான் போவோம் அப்படின்னு இந்தியா முன்னெடுத்து செல்லுது தன்னுடைய நடவடிக்கைகளை அப்படிங்கிற விஷயத்தை முதலாவதாக பார்க்கலாம். எதற்காக சீனா இந்தியாவை மிரட்டுச்சு, அதற்கு ஏன் இந்தியா அடிபணியவில்லை, இது மிக முக்கியமான செய்தி நண்பர்களே. இதற்கு அடுத்ததாக நம்ம இப்போ அடுத்த நாட்டில் இருக்கிற 7.5 நமக்கு கொண்டு வந்திருக்கிற அடுத்த 7.5 பற்றிய செய்தி அது. இந்நேரம் யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கவனிச்சிருப்பீங்க. நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குற ஆட்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த 7.5 பற்றி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம் நண்பர்களே, பங்களாதேஷுடைய சீஃப் அட்வைசராக இருக்கிற அந்த யூனுஸை பற்றி தான் பேசுகிறேன் நண்பர்களே. யூனுஸ் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்திருக்கிறாரு. அது இந்திய பங்களாதேஷ் உறவுகளை என்றைக்குமே இல்லாத அளவுக்கு நிரந்தரமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது தான் எல்லாருக்குமே கவலை அளிக்கிற விஷயமாக இருக்குது. இதை கண்டித்து உடனடியாக இந்தியா அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டுனீங்க அப்படின்னாக்க அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், நான் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை சேரும் தவறாமல். வாங்க நண்பர்களே, இந்த சுவாரஸ்யமான 7.5 பற்றிய வீடியோ பார்க்க போகலாம். நண்பர்களே, நம்ம யூனுஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்பாக முதல்ல சீனா கிளப்பி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கு இந்தியாவுக்கு ஒரு மிக முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. காரணம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் அங்கே அதிபராக பதவியேற்று கொண்ட பிறகு முதல் முறையாக அவருடைய துணை அதிபரான ஜேடி வான்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் இந்தியாவுக்கு அரசு முறை பயணமாக வராரு. இன்னைக்கு காலையில் அவர் புதுதில்லி இறங்கியிருக்கிறார் நண்பர்களே. அவர் தன்னுடைய மனைவியோடு இறங்கியிருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அவருடைய மனைவி ஒரு இந்தியாவை சேர்ந்தவர், உஷா வான்ஸ். அது மட்டுமல்ல, ஜேடி வான்ஸ் முழுக்க இந்து மதத்தை பின்பற்றுவதாக அவரே வெளிப்படையாக சொல்லி கொண்டு வருகிறாரு. உங்களுக்கு நல்லா தெரியும், உலகத்திலேயே இருக்கிற மதங்களில் 2 மதங்களில் மட்டும்தான் நீங்கள் மதமாற்றம்ங்கிற கான்செப்டே கிடையாது. முதலாவதாக நம்முடைய இந்து மதம், இரண்டாவதாக யூத மதம். இந்த 2 மதங்களில் மட்டும்தான் நாம் பிறப்பால் மட்டுமே அந்த மதத்தை நாம் சேர்ந்தவர்களாக இருக்க முடியும். அதே சமயத்தில் இந்து மதத்தை யார் வேணா பின்பற்றலாம், இதற்கு நீங்கள் கன்வெர்ட் ஆகணுங்கிறதே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்முடைய மதத்திலிருந்து தான் பிற மதங்கள் எல்லாம் நம்ம ஆட்களை திருடிக்கிட்டும் அப்படி இழுத்துக்கிட்டும் போகுதுகளே ஒழிய, நம்ம மதத்துக்குள்ளே நீங்கள் மாறுங்கன்னு நம்ம யாரையும் போய் கன்வெர்ட் பண்ணுறதில்ல. அப்படித்தான் ஜேடி வான்ஸையும் நாம் புரிஞ்சுக்கொள்ள வேணும். அவர் ஹிந்துவாக மாறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்து மதத்தை பின்பற்றுகிறவன் நான் அப்படின்னு பெருமையாக பல இடங்களில் அவரே சொல்லியிருக்கிறாரு. அவருடைய குடும்பமும் இந்து முறைப்படி தான் நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட மனுஷன் இந்தியா இன்னைக்கு இறங்குறாரு. அது மட்டும் இல்லை, நாம் எப்படி 7.5 சொல்லி யூனுஸை சொல்கிறோமோ அதே மாதிரி ஜேடி வான்ஸை அந்த ஊர்க்காரங்களாம், அமெரிக்காக்காரங்களாம் ஒரு 7.5 அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது காரணம் என்னென்னா, அவருடைய வாயினால் வாய் பயங்கரமான வாய் நண்பர்களே. மனுஷன் போகிற பக்கம்லாம் பேச தெரியாமல் பேசி வம்பிழுத்து சண்டை மூட்டிக்கிட்டு வர்றது தான் மிச்சமாக இருக்குது. அவங்க நாட்டிலேயே, அமெரிக்காலேயே ஜேடி வான்ஸை ஒரு 7.5 அப்படின்னு தான் சொல்கிறாங்க நண்பர்களே. அதுக்கு காரணம் என்னென்னா, மனுஷனுக்கு அப்படி ஒரு வாயா இது காலவாயின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு வாய் இந்த மனுஷனுக்கு. எங்கே என்னத்தை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம்னே தெரியாமல் பேசுகிற ஒரு மனுஷன் இவர். ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினார் இல்லையா இந்த முறை, அப்போ அவர் முதல்ல தன்னுடைய துணை அதிபர் கேண்டிடேட்டாக ஜேடி வான்ஸை அனௌன்ஸ் பண்ணார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் பாருங்களேன். அவர் அனௌன்ஸ் பண்ணாரோ இல்லையோ,
பண்ணி மறுநாளே இந்த ஜேடி வான்ஸ் வந்து கண்டதையும் பேச அது பயங்கரமான பிரச்சனையாக மாறிடுச்சு. உடனடியாக ட்ரம்ப்புக்கு இருந்த ரேட்டிங்கே ஜொங்கின்னு இறங்கிருச்சு இந்த ஜேடி வான்ஸால. அதனால ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணாரு, ஜேடி வான்ஸை கூப்பிட்டு மனுஷன் வாயில் ஒரு பெரிய பிளாஸ்திரி போட்டு உட்கார வச்சிட்டாரு. அந்த எலெக்ஷன் கேம்பெயின் முடிஞ்சு ட்ரம்ப் ஜெயிக்கிறது வரைக்கும் ஜேடி வான்ஸை எங்கேயுமே அவங்க கொண்டாந்து நிறுத்தலை, எங்கேயுமே அவங்க வாயை திறக்க விடலை. அப்படின்னா அப்போ இந்த ஜேடி வான்ஸோட வாயை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அந்த மனுஷன் இன்னைக்கு இந்தியா வந்து இறங்குறாரு. என்னதான் ட்ரம்ப்புக்கும் மோடி அவர்களுக்கும் ஒரு நல்ல இணக்கமான உறவு இருந்தாலும் கூட ட்ரம்ப் வந்து பதவியேற்றதிலிருந்தே பல நாடுகள் மீதும், இந்தியா உட்பட பல நாடுகள் மேலேயும் பயங்கரமான வரிகளை சுமத்திக்கிட்டு இருக்கிறார் இல்லையா. அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்துகிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் சரியா இன்னைக்கு இந்த அமெரிக்காவுடைய ஏழ்ரை வந்து இறங்குற இந்த சமயத்தில் சீனா வந்து இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்குது. அது என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இப்ப நடக்கிற இந்த பிரச்சனையை தங்களுக்கு சாதகமாக எந்த நாடும் பயன்படுத்திக்கிட்டு சீனாவை கால வாரக்கூடாது, சீனாவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது. அப்படி செய்தா மிகப்பெரிய அளவில் அந்த நாடு வருத்தப்பட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி சீனா சொல்லி இருக்குது. இந்தியா அப்படின்னு நம்ம நாட்டுடைய பெயரை சீனா குறிப்பிடவில்லையே ஒழிய இது முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு சீனா கொடுத்திருக்கிற ஒரு எச்சரிக்கையாகவே கருதப்படுது. அது காரணம் என்னன்னா, இன்றைக்கு உலக நாடுகளில் பல நாடுகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பிரச்சனையில் மிகப்பெரிய பாதிப்படைய போகிறது சீனாவா அமெரிக்காவா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மிகப்பெரிய அளவில் அதில் பலனடைய போகிறது யாருன்னா இந்தியா தான். அப்போ சீனாவுக்கு போகிறதுல மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே இந்தியாவுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லை, சீனா வந்து அமெரிக்காவுக்கு தன்னுடைய பொருட்களை பெரிய அளவில் விற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அது இந்தியாவுக்கு வரும். அப்போ இந்தியாவுக்கு குறைவான பொருட்செலவில் அதிக தொழில்நுட்பம் கொண்ட பொருட்கள் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அமெரிக்காவால் இப்போ வந்து சீனாவுக்கு விற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதால அமெரிக்க பொருட்களை எல்லாம் அமெரிக்கா எங்கேயாவது விற்று தானே ஆகணும். அப்போ சீனாவுக்கு அடுத்தது மிகப்பெரிய மார்க்கெட் யாருன்னா இந்தியா தான். அப்போ இந்தியாவுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் குறைந்த விலையில் அமெரிக்கா கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எது வரைக்கும் போயிங் விமானம் வரைக்கும் இதை சொல்றாங்க நண்பர்களே. அந்த அளவுக்கு அமெரிக்க சீன பிரச்சனையில் இந்தியா பெனிஃபிட் அடையும் அப்படின்னு உலகமே பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் நம்ம ஜேடி வான்ஸ் வந்து இறங்குறாரு மனுஷன். அவர் இறங்குற அன்னைக்கு அவர் வந்து இறங்குறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு சீனா நமக்கு இப்படி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்குது. இது தொடர்பாக இந்தியா இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை அப்படின்னாலுமே கூட இந்திய அரசாங்கத்துடைய மூத்த அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, அது சீனா வந்து வழக்கமாக கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை தான். இதை கண்டெல்லாம் இந்தியா வந்து அசராது, பணிந்து போகாது. இந்த புதிய பாரதத்தை பொறுத்த வரைக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தெளிவான ஒரு பாதையில் இந்தியாவை செலுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்திய மக்களுக்கு எது நலன் கொடுக்குமோ அதை மட்டுமே நாம கண்டிப்பாக மேற்கொள்ளுவோம் அப்படின்னு இந்தியாவை அவர் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறாரு. அதனால இந்த சீனாவுடைய சலசலப்புக்கெல்லாம் நாமெல்லாம் வந்து அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது நம்ம நாட்டுக்கு பக்கத்து நாட்டில் இருக்கிற 7.5 வருவோம். யூனுஸுக்கு ஆரம்பத்திலேருந்தே இந்தியா மேலே பயங்கரமான ஒரு காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ சமீப நாட்களாக இந்தியா வந்து பங்களாதேஷை நான் அடக்கிறேன் அப்படிங்கிற பேரில் இந்தியா வந்து அதற்கான டிரான்சிட் பர்மிட்டையெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணோம் இல்லையா. பங்களாதேஷில் இருக்கிற பொருட்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிற துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் மூலமாக வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்புறதுக்கு, அவங்க கார்கோவை அனுப்புறதுக்கு நம்ம அனுமதி மறுத்துட்டோம் இல்லையா. இது வந்து பங்களாதேஷுக்கு மிகப்பெரிய அடியாக வந்திருக்குது. இதை பிரச்சனையை சரி பண்ணாமல் யூனுஸ் என்ன பண்ணா, அந்த 7.5க்கு என்ன தெரியும், 7.5 கூட்டம் தானே தெரியும், தான் என்ன பண்ணுச்சு, பங்களாதேஷுக்குள்ளே இம்போர்ட் ஆகிற இந்தியாவில் இருக்குது இம்போர்ட் ஆகிற நூலை நாங்கள் தடை பண்ணுறோம் போட்டுருச்சு. இதில் பங்களாதேஷுடைய டெக்ஸ்டைல் செக்டர் பயங்கரமான பாதிப்புக்குள்ளாக இருக்குது. இதில் என்ன கொடுமைனா, பங்களாதேஷுடைய ஏற்றுமதியில் நல்லா கேட்டுக்கோங்க நண்பர்களே, பங்களாதேஷுடைய மொத்த ஏற்றுமதியில் 90%, கொஞ்சம் நஞ்சமல்ல 90%
டெக்ஸ்டைல்ஸ் தான், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் தான். அதை வந்து அப்படியே அடியோட வெட்டி சாச்சிட்டாரு இந்த யூனுஸ் அப்படிங்கிற பார்க்குறோம். இதனால் பங்களாதேஷ்குள்ளேயே பயங்கரமான எதிர்ப்பெல்லாம் கிளம்பி இருக்குது யூனிஸுக்கு. ஆனால் அந்த ஆளுக்கு என்ன கவலை? மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க போகிறானா இல்லை எதுக்கு தான் போய் மக்கள்கிட்ட நிற்க போகிறான்? ஒன்றும் கிடையாது. பைடனோட சப்போர்ட் இருந்து வந்து உட்காந்துட்டேன். இன்றைக்கி எப்படி அவனை துரத்தணும்னா அந்த மக்களும் வழியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் யூனுஸ் என்ன பண்ணியிருக்கிறா, அப்படி இந்தியாவுடைய திரிபுரா மாநிலம் இருக்குது இல்லையா, அந்த திரிபுரா மாநிலத்துக்கும் பங்களாதேஷுக்குமான எல்லை, இந்திய எல்லை கோடு இருக்குது இல்லையா, அந்த எல்லை கோட்டுக்கு இந்த பக்கம், அதாவது பங்களாதேஷுக்குள்ள ஒரு 50 கஜ தூரம், அடியல்ல 50 கஜ தூரம் தள்ளி ஒரு டேமை கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி யூனுஸ் அறிவிக்க போறதாக செய்திகள் வெளிவந்திருக்குது. இது வந்து ஏற்கனவே இந்தியாவும் பங்களாதேஷும் செய்து கொண்ட ஒப்பந்தம். அதுவும் எப்போ தெரியுமா? பங்களாதேஷுக்கு இந்தியா சுதந்திரம் வாங்கி கொடுத்த பிறகு பங்களாதேஷ் இந்தியாவோடு செய்து கொண்ட மிக முக்கியமான ஆரம்பகால ஒப்பந்தங்கள் அது ஒன்று. அது என்னன்னா, இந்திய பங்களாதேஷ் எல்லை கோட்டுக்கு அருகே 150 கஜ தூர அளவுக்கு இரண்டு நாடுகளும் எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷனையும் நாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான் அது. அந்த அக்ரிமெண்ட்டை முறித்துவிட்டு இப்பொழுது 50 கஜ தூரத்தில் ஒரு டேம் கட்ட போறதாக செய்திகள் வெளியானது இந்தியாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. குறிப்பாக திரிபுரா மாநிலத்துக்கு இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. ஏன்னா திரிபுராவில் தான் இந்த மஹூரி அப்படிங்கிற ஆறு உள்ள வந்து சேருது. அந்த ஆறு இப்படி கீழே வரும்போது 50 கஜ தூரத்தில் இவங்க டேம் கட்டினாங்கன்னா அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா இருக்குது இல்லையா, அதில் பெரும்பாலான பகுதிகள், அதாவது தண்ணீர் அடைபட்டு நிற்கும் இல்லையா, அது பெரும்பாலும் திரிபுராக்குள்ளே தான் நிற்கும், திரிபுரா மாநிலத்துக்குள்ளே தான் நிற்கும். அப்படிங்கும்போது அந்த பகுதியில் இருக்கிற பல கிராமங்கள், அவங்களுடைய விவசாய பூமி எல்லாமே தண்ணியில் மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படிங்கிறதுனால இது பெரும் பிரச்சனையாக மாறக்கூடும். அதுவும் ஒரு டேமை கட்டிட்டா அது நிரந்தரமான பிரச்சனையாக மாறக்கூடும். நாளைக்கு எந்த அரசாங்கம் வந்தாலும் கூட இது மிகப்பெரிய நிரந்தர பிரச்சனையாக இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே மாறக்கூடும். அப்படிங்கிறதுனால உண்மையிலேயே இந்த முறை 7.5 யூனிட்ஸ் 7.5 இழுத்து கொண்டாந்து நடுத்தெருவில் விடுது அப்படிங்கிறத நாம் சொல்ல முடியுது நண்பர்களே. இதற்கு இந்தியா உடனடியாக கண்டனம் தெரிவிச்சிருக்குது, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது. ஆனால் இதை எப்படி இந்தியா ஹேண்டில் பண்ண போகுது அப்படிங்கிறத அடுத்த சில நாட்களில் நமக்கு தெரிய வரும். அதை பற்றிய செய்திகள் நமக்கு கிடைக்கும் போது உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் தரோம் நண்பர்களே. உங்களுக்கு நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. கூடவே உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய லைக்ஸும் ஷேர்ஸும் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக வருது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் பாய்.